வவ்வால் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு சாமி இருந்த இடங்க. கை கூட. ஃபைனலி இந்த இடத்த முழுசாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் எங்களுக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் கிடச்சிதுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது நாங்கள் அந்த செவுத்து ஓரத்துலேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வழி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த வழியாக போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. இங்கே பாருங்க, நாம் நினச்சதை விட உள்ள பயங்கரமான ஒரு மண்டபம் இருக்குங்க. நான் என்ன நினச்சேன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் மண்டபம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது மண்டபம் கிடையாது, அது கோயில். ஆக்சுவலி இதுதான் மண்டபங்க. இப்ப பார்த்தாதான் தெரியுது. கதவு மாதிரியான அமைப்பு செவர்லயே பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்களேன், எட்டி இருந்து பார்த்தா என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு செய்வாங்களோ அதே மாதிரியான வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய கதவு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாருங்க. நம்ம இப்ப உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். பட் உள்ள வந்து நிறைய வவ்வால் இருக்கும் போல, சவுண்டு கேக்குது. வாங்க இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஆத்தாடி, எவ்வளவு பெரிய கிணறு இங்க பாருங்க. தெரியுதா எவ்வளவு பெரிய கிணறுன்னு? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு போன நிலைமையில இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல. இங்க ஒரு குழி ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இதுதான் அந்த சுரங்கமா இருக்குமோ? மேபி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த சுரங்கம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்க பாருங்க, உள்ள சுரங்கத்துக்கு இருக்க அந்த மாதிரியான கட்டமைப்பு இங்க உள்ள இருக்கு பாருங்க. உள்ள ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் இறங்கி உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இது வந்துட்டு ஆடுது. அதான் மேல உள்ளது உடஞ்சி கீழே விழுந்திருக்கும் போல. கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து அந்த மேல இருந்த அந்த மேற்கூரை வந்துட்டு உடஞ்சு போய் கீழே விழுந்திருக்குங்க. நான் அது வழியா இறங்கி உங்களுக்கு நான் இந்த சுரங்கம் எப்படி இருக்குன்றத காட்ட போறேன். யாராவது வந்தீங்கன்னா தயவுப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு. உள்ள அவ்வளோ வவ்வால் வந்து பாத்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ வவ்வால் இருக்கு. அங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க. நான் ஆக்சுவலி இந்த கல்லுல தான் நிக்கிறேன் பாருங்க. இந்த கல்ல நிக்கிறேன். இது அங்கேருந்து ஆரம்பமாயிருக்குங்க. தெரியுதா? இங்கேருந்து சுரங்கம் அது வரைக்கும் இருக்கு. தெரியுதா எவ்வளவு வவ்வால் வருது பாருங்க. அது வரைக்கும் வந்து உள்ள போறதுக்கான வழி இருக்குங்க. சரி, ஆனா என்னால உள்ள போக முடியாது, ஏன்னா உள்ள அவ்வளோ வவ்வால் தொங்குது. இதே மாதிரியே இங்கேருந்து இந்த தூரத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்க முடியுது பாருங்க, இது வரைக்கும் இருக்குங்க. சரியா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வால் தொங்கிட்டு இருக்கு. எவ்வளோ வவ்வால் தொங்குது பாருங்க. ஸோ என்னால் இது அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால நான் போகல. இங்கே பாருங்க, இதெல்லாம் விளக்கு வைக்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறேன், விளக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த சைடு அம்மா இல்லை பாதை போல. இதுக்கப்புறமா இதுக்குள்ள அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வரணுங்கிறதுக்காக ஒரு ஓட்டை மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பட் அதனால அங்கே போய் உள்ள ஷோ பண்ணி காட்ட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் இதுக்கு மேலே ஏறிடுறேன். இது அழைச்சிக்கிறேன். இங்கனுக்குள்ள இறங்கி நிற்கும் போதே என்னால் பயங்கரமாக மூச்சு விட முடியலங்க. பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுரங்கத்துக்குள்ள எப்படிதான் அவங்களாம் இருந்திருப்பாங்கன்னு நிஜமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. உண்மையாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இதுக்குள்ள அதுவும் நான் இந்த அளவுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, நான் கேள்விப்பட்டதோட அவ்வளோதான். சுரங்கம் இருக்கு, அது இருக்கு, புதையெல்லாம் இருக்கு, அதனால தான் வந்துட்டு இதை வந்து பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, யாரும் உள்ள வரதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் நான் கேட்டேன். ஆனால்
உண்மையாகவே இங்கே சுரங்கம் இருக்குது அப்படின்றத இப்போ தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி சுரங்கம்னு வந்து யாருமே என்கிட்ட சொல்ல கிடையாது, சுரங்க பாதைன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே இருந்து அரண்மனைக்கு போகிறதுக்கான சுரங்க பாதை இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது சுரங்கம் மட்டும்தாங்க, சுரங்க பாதை கிடையாது. பிகாஸ் இது பாதை மாதிரி போகலை, ஒரு இடத்துல போய் ஒரு சர்டன் இடத்துல போயிட்டு முடிஞ்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பதுங்கி இருக்கிறதுக்கான ஒரு பதுங்கு குழி மாதிரி தான் இந்த இடமே இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, இதோட கண்டினியூ வாங்க பாரு, எவ்வளோ ஒவ்வால் பாரு, கிலோ பாரு, கிலோ பாரு. நம்ம இடிஞ்சு போனது வழியா தானே அந்த சுரங்கத்தை போய் பார்த்தோம். அந்த சுரங்கம் வந்து போறதுக்கான முறைப்படியான பாதை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குங்க. இங்க ஒரு உங்களுக்கு தெரியுதா, சர்வலா ஒரு பாதை போகுது தெரியுதா? அந்த பாதை எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்துக்குள்ளதான் போய் அந்த பாதை கனெக்ட் ஆகுது. இதுக்கு மேல இங்க இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த மேல மாடி மாதிரியான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடி மாதிரி இருக்கிறதுலையும் போய் பார்த்துருவோம். பட் ஆனால் அந்த மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதவடைஞ்ச நிலையில இருக்குங்க. வா, பட் ஆனால் இதுக்குள்ளே போகிறது கஷ்டம் தாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருக்குங்க. இதாங்க இந்த சுரங்கம் தெரியுதா, இந்த மேற்கூரை உடஞ்சது. இது இங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, உடஞ்சு. ரொம்ப சேஃபே இல்லைங்க. இதுதாங்க இப்போ இருக்க ஹைவேஸ். இந்த ஹைவேஸ் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி தான் இருக்கு, இந்த மொட்டை மாடி இப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் இருக்கு. உள்ளே போய் எதுவும் செக் பண்ண முடியாது கண்டிப்பாக, ஏன்னா என்ன இருக்குன்னே உள்ளே தெரியல. அதனால ரெண்டாவது விஷயம், இடிஞ்சு போயிருக்கா, பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. இடிஞ்சு ஃபுல்லாக விழுந்துட்டா எங்களை தூக்குறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இப்படி ஒன்றுமே இல்லாமல் அழிச்சு போய் விட்டுருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறப்போ எதுவுமே சொல்ல முடியல, அந்த நிலமையில தான் இருக்குது. எனிவேஸ் வாங்க நம்ம கீழே போய் அடுத்த இடத்தையும் பார்த்துடலாம். இதுக்கு பக்கத்துலேயே பேக் சைட்லேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. மொத்தம் 2 மண்டபம் ஒரு கோயில் சொன்னேன்னா அந்த மாதிரி தான். ஸோ இந்த மண்டபத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளால அங்கே வந்துட்டு பார்க்க முடியல, மேலே என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியல. பட் இங்கே பாருங்க, இப்போ தெரியும் பாருங்களேன் மேலே எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த இடம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு அழியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. இங்கே உங்களுக்கு உண்மையான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்றதை நல்லாவே பார்க்க முடியுங்க. ஏன்னா அந்த சைட்லாம் வந்து முக்கால்வாசி செதவடைஞ்ச நிலமையில தான் இருந்துச்சு. பட் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் அங்கே பார்த்ததை விட இந்த இடம் வந்துட்டு நல்லா இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வெறும் குப்பை குழமாக போட்டு ரொம்ப மோசமான நிலமையில வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பானை சட்டியெல்லாம் போட்டு உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையா இருக்குங்க. இந்த கதவு கூட மாற எதுவுமே ஆகல பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்துல உள்ள கதவு இப்ப வரைக்கும் இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இங்க பாருங்களேன், ஷோ எப்படி குப்பை குளமா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க கைஸ். ஐயோ இப்ப மோசமா இருக்குங்க, இடத்த பார்க்கவே கஷ்டமா இருக்கு சொல்ல போனா. நீங்க பாத்தீங்களா துளசி மாடங்க, துளசி மாடை வச்சு இங்க சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பண்ற கன்ஸ்ட்ரக்ஷனே கூட பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுற நிலமையில இருக்கும்போது அந்த காலத்துல பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஒரு சேதமுமே இல்லாமல் இப்போ இப்படி இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க என்ன மாதிரியான ஒரு அவங்களால நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க மேல எல்லாம் பாருங்க, இங்க பாருங்க இங்க ஒரு கிணறு இருக்குங்க. மேபி இது ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியல, இங்கேருந்து பார்த்தா தெரியும் போல. ஆத்தாடி வெளியில இருந்ததை விட இது ஹைட்டு பெருசு இருக்கு.
கொல்லை பக்கம் போகிற வழின்னு நினைக்கிறேங்க. வாங்க அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, போய் பார்த்துருவோம். இது என்னத்துக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியலங்க. இங்கே பாருங்க, அணைக்கட்டு எங்கே இருக்கு? மேலே இருக்கா தெரியல எனக்கு. இங்கே ஆமாம், இங்கே ஒரு கம்பி மாதிரி மேலே இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு 4 தூண் வச்சுருக்காங்கங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. 4 5 இருக்குது. 1 2 3 4, இங்கே ஒன்று 5 இதோட சேர்த்து இருக்கு. இது எதுக்காகன்னு தெரியல. அப்புறம் இதான் அந்த கொல்லைப்புறமாக இருந்திருக்கும் போல். இதுக்கெலாம் ஆனால் நம்மளால சுத்தமாக போகவே முடியாது. அதுதான் இது அந்த பக்கம். இது வழியாக வந்தால் அந்த பக்கமாக போய் இதோட வெளியில் போயிடலாங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் குப்பை போட்டு வச்சுருக்காங்கங்க. அதனாலே பயமா இருக்கு. இது வந்து இந்த நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான். தானியம் சேமிச்சு வைக்கிற சேமிப்பு கிடங்குன்னு நினைக்கிறேன். சரிதா, உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மியூசியமா? இந்த இடத்த பற்றி யாருக்கும் கவலை இல்லை. மியூசியமில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையிலேருந்து எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதா? இங்கே பக்கத்துலேயே இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடி இருக்குங்க. இந்த மாடிப்படியே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஓகேவா? எப்படி இருக்குது இந்த மாடி, எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். பட் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. சமையலறை இங்கே பாருங்க, இதுதாங்க அடுப்பு. அந்த காலத்து அடுப்பு இருக்குது பாருங்க. இங்கே சமைச்சு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அங்கேருந்து வந்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதுக்கான அறை தான் போல் இதுக்கு அந்த சைடு இருக்கிறது. சரி வாங்க போய் மாடியையும் பார்த்துட்டு வந்துடுவோம். படியெல்லாம் எந்த ஒரு சேதமுமே கிடையாதுங்க. படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த மாடி சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே இந்த மாடி சுத்தமா இருக்குங்க. அந்த மாடி எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாடி சுத்தமா இருக்கு. நம்ம ஓடி பிடிச்ச விளையாடலாம் போல இருக்கு. அப்படி இருக்குங்க. இங்க ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. என்ன அமைப்புன்னு தெரியல. இங்க பாருங்க, இது மேபி மேல வந்து காத்தாட உட்கார்றதுக்கான இடம் போல இருக்கு. இங்க பாருங்க, உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க பாருங்க, தின்ன மாதிரி. அதே மாதிரி அந்த சைடு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆனா இதுக்கு பக்கத்துலயே இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு குளம் இருக்கு பாருங்க. இந்த குளமும் இந்த இடத்த சேர்ந்ததுதான் நினைக்கிறேன். பட் இப்ப தண்ணி இல்லாம இருக்குங்க. இந்த குளத்துல இருந்து அங்க ஒரு 4-5 பில்லர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த 5 பில்லருக்கு கீழே அந்த 5 பில்லர்ல தண்ணி மாதிரியான வர்றதுக்கான ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீர்ப்பாசனத்துக்கு. பட் நமக்கு ஷுவரா தெரியல. இதெல்லாமே ஒரு கெஸ் மட்டும்தான். சிஐஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனால் செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த இடம் வந்துட்டு மிகப்பெரிய இடம். 2வது விஷயம், ஒரு சிவன் ஆலயம் ப்ளஸ் ஒரு பயங்கரமான மிகப்பெரிய மண்டபம் சொல்ல முடியாது, சத்திரம்னு நினைக்கிறேன். சத்திரமா மண்டபமா பக்கத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அந்த காலத்துல ராஜா ராணி 2 பேரும் வந்து தங்கிட்டு போற ஒரு மாளிகை மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மேபி எதுவா வேணா இருக்கலாம். பட் அந்த காலத்துல அவ்வளோ ஒரு சூப்பரா ஒரு இருந்த இடம் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் வவ்வால்கள் மட்டும் தங்கி குடுத்தன நடத்துற ஒரு இடமா மட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றது, இது ஒரு வகையில வந்து
என்னோட பேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் அழியறதுக்கு முன்னாடியே இப்பவே ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இடங்கள் மொத்தமா அழியறதுக்கு முந்தையே பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் மோட்டிவேஷன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரேன். பட் இன்னொரு விஷயம் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுலையும் ஷேர் பண்றதுலையும் சப்போர்ட் பண்றதுலையும் தான் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் எனக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு நல்ல இடத்துல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். நன்றி.